மதுரையில கலைஞர் கருணாநிதி பேர்ல நூலகம் கட்டிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பெருமையோட சட்டமன்றத்தில் பேசுறாரு. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இங்கே படித்திருக்காரு. மாணவன் படிக்க போனானா பூரா லவ்வர்ஸ் பார்க்கா படிச்சிட்டு இருக்கான். நல்ல ஏசி குழுன்னு வெயிலுக்கு போட்டு வச்சுக்குது. 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன வீரத்தீர சுறா போவோமா இல்ல அதுக்கே போவோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. லவ்வர்ஸ் பார்க்கா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சில இருந்து எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சில இருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இங்கே நிறைய புக்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்ட்மே இங்கே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம படிக்கலாம். வீட்டிலலாம் இருக்கும்போது சில வேலை வரும், படிக்க முடியாது. இங்கே காலையில நாங்கள் 8 மணிக்கு வந்துட்டோம்னா சாயங்காலம் நைட் 8 மணி வரைக்கும் இல்லை 5:30 வரைக்கும் நாங்கள் இருந்து படிச்சுட்டு தான் போவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எந்த ஒரு நோட்ஸுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே எங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிச்சு. அதனால மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதனால லைப்ரரியில் இருக்க எல்லாத்துக்கும் நன்றி. லைப்ரரி அமைச்சு கொடுத்த முதலமைச்சருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். அப்பா பெரியப்பா எல்லாருமே விவசாயம் தான். என்னைய எங்க சொல்லுவாங்க, நம்ம குடும்பம் எல்லாமே விவசாயம் தான், நம்ம வீட்டில் நீ தான் ஒரு ஆஃபீஸரா பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் வேலை இருந்தாலும் அவங்க என்னைய படிக்க போச்சிருவாங்க, நீ படிக்க போடா அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு 2 வருஷம் ஒரு இந்த லைப்ரரி திறந்ததுலேருந்து இங்கே தான் வந்துருக்கேன். ஒரு 2-1.5 வருஷம் கஷ்டப்பட்டாலும் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இப்போ எஸ்எஸ்சியில் சாஃப்ட் எக்ஸாம் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தென் தமிழ்நாட்டிற்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார்.